வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியன் உங்கள் சித்தன் சுபஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். வைணவம், சைவம், அதாவது நாராயணன் வழிபாடு, சிவ வழிபாடு அப்படின்னு ரெண்டு இருக்குது. இந்த பட்டை போட்டவங்க பூரா சிவ வழிபாடு, ராமம் போட்டவங்க பூரா பெருமாள் வழிபாடு. இது நமக்கு தெரியும். அதே மாதிரி பஞ்சாங்கத்திலையும் இரண்டு வகையான பஞ்சாங்கங்கள் உண்டு. ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கால் உருவானது வாக்கிய பஞ்சாங்கம். இது சித்தர்கள் அன்னைக்கு நடைமுறையில் கூறியது. அதிலிருந்து திருத்தி எழுதப்பட்டது திருக்கணிதம். இப்போ இந்த ரெண்டு பஞ்சாங்கத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னா, வாக்கிய கணிதத்திலிருந்து திருக்கணிதத்து பஞ்சாங்கத்துக்கு ஒரு கிரக பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 6 மணி நேரம் வித்தியாசம் ஏற்படும். ஒரு நட்சத்திரமே இப்போ இந்த போன 2025ஆம் ஆண்டே தை மாதத்திலேயே ஜனவரி மாதத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி இப்போ மீன ராசியில் தான் இருக்கார். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தைப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி, மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 பெயர்ச்சி ஆகிறார். இப்போ இதை தான் சனீஸ்வரர் ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருநள்ளாறு அந்த ஈஸ்வரன் தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் இந்த சனி பெயர்ச்சி விழாவை இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 8:24 அவங்க கொண்டாடுறாங்க, பூஜைகள்லாம் செய்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார் இல்லையா? இப்போ இதனால் யாரெல்லாம் அன்னைக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கணும், அதாவது பரிகார ராசிகள்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேச ராசிக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. அதாவது 12ஆம் இடத்துல விரய சனியாக குருவினுடைய வீட்டில் உட்கார்றதுனால இந்த சனியை சுப கிரகமாக மாறுகிறார். அப்போ சுப விரய செலவுகள் உண்டு. வெளியூர் பயணத்தால் அவங்களுக்கு ஒரு அனுகூலம் ஏற்படும். அதாவது உள்ளூரில் இருக்காமல் வெளியூரில் போய் ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அதனால் ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. அதே மாதிரி இந்த ரிஷப ராசிக்கு இதுவரையில் 10ஆம் இடத்தில் இருந்து தொழிலில் நல்ல வருமானத்தை கொடுத்து கொண்டிருந்த இந்த சனி பகவான் இப்போ 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் உட்கார்றதுனால அவங்களுக்கு பல வகைகளிலும் லாபம் தொழிலில் ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். மிதுன ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் உட்கார்றார், அதாவது 10ஆம் இடத்துல. அப்போ இந்த மிதுன ராசிக்கு தொழில் வளர்ச்சி உண்டு, புதிய தொழில் தொடங்கலாம், புதிய தொழில் வரவுகள் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்றார். அப்போ தந்தை வழி உறவுகளில் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும், ஆன்மீக பயணம் மேற்கொள்வார்கள். இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி. அப்போ போக்குவரத்தில் வண்டி வாகனங்களில் போகும் பொழுது கவனமாக போக வேண்டும். அதே மாதிரி வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. கன்னிராசிக்கு கண்டக சனி 7ஆம் இடத்துல உட்கார்றார். இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அந்யோன்யமாக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட மௌனமாக இருப்பது நன்மை தரும். துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த சனி பகவான் உட்கார்றார். அப்போ பொதுவாகவே இவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும். எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்தால்
அதெல்லாம் வந்து சால்வ் ஆகிறதுக்கு உண்டான நேர காலம் இது. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தீரும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. இந்த விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து உட்கார்றார் சனி பகவான். அப்போ பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியா 4ஆம் இடத்துல இந்த சனி பகவான் வர்றார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் தலைவலி அப்படின்னா உடனே போய் நம்ம அதை கவனித்து பார்க்கணும். வண்டி வாகனங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் கூட உண்டு, அதிலெல்லாம் யோகம் உண்டு. மகர ராசி 7.5 சனியிலிருந்து விடுபடுகிறது. அப்போ அவங்களுக்கு 3ஆம் இடத்துல இந்த சனி பகவான் போய் உட்கார்றதுனால பொதுவாக இதுவரைக்கும் உறவினர்களால் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரும். சகோதர ஒற்றுமை ஏற்படும். சகோதரர்களால் இவர்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த கும்பராசிக்கு 7.5 சனி காலகட்டத்தில் 5 ஆண்டுகள் முடிந்து அடுத்த 2.5 ஆண்டுகள் தொடங்குகிறது. அப்போ இந்த மீனத்தில் இந்த சனி பகவான் இருக்கும் பொழுது இந்த கும்பராசிக்கு பாத சனி, அதாவது 2ஆம் இட சனி. அப்போ வருமானம் இருக்கும், ஆனால் அதற்குண்டான செலவுகளும் இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். வரவு உண்டு, செலவு அதிகரிக்கும். மீனராசிக்கு ஜென்மத்திலேயே வந்து உட்கார்றார். 7.5 சனியில் விரய சனி முடிஞ்சு இப்போ ஜென்ம சனியில் வந்து உட்கார்றார், அந்த ராசியிலே உட்கார்றார். அப்போ அங்கே குருவாக செயல்படுவாரா இல்லை சனியாக செயல்படுவாரா அப்படின்னா கர்மகாரகன் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்வார். அப்படி பார்க்கும் பொழுது உடல்நிலையில் கவனம் தேவை. இந்த மீன ராசிக்காரர்கள் பல வகையிலும் இன்னல்கள் வரும், ஆனால் உழைத்தால் உயர்வு உண்டு. உழைப்புக்கு ஏற்ற வருமானம் நிச்சயம் அந்த கர்மகாரகனான சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி. இப்படி 12 ராசிகளுக்கும் பலன்கள் ஏற்படும். இதில் பரிகாரம் யார், கோயில்களில் போய் யார் அர்ச்சனை பண்ணிக்கணும் இந்த மார்ச் 6ஆம் தேதி அப்படின்னா மேஷ ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி, மீன ராசி. இந்த 6 ராசிக்காரர்களும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவனை வழிபாடு செய்து நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உங்கள் பெயர் நட்சத்திரத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கங்க. தான தர்மம் பண்ணுங்க. பொதுவாக சனி பெயர்ச்சி போன வருஷம் தானே 2025 வந்துச்சு. இப்போ மறுபடியும் இந்த ஒரு வருட காலத்தில் இந்த 2026லையும் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். பாக்கியமாக திருக்கணிதமா அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம கோயிலில் போய் நமக்கு இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டோம்னா ஒரு மன நிம்மதி ஏற்படும். அப்போ இந்த கர்மக்காரகனுடைய கஷ்டத்திலிருந்து நாம் விடுபடலாம். சனி பகவான்னா பயப்படணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஏன் அப்படின்னா இந்த 12 ராசிகளில் ஜோதிட சாஸ்திரத்தில் 9 கிரகங்களில் இந்த சனி பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கக்கூடியவர். 2.5 வருட காலம் இருப்பார். ஏன்னா அவர் ஊனமானவர், மெதுவாக நடக்கக்கூடியவர். அப்போ அந்த கிரகம் மெதுவாக நகர்ந்து போகக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா பூமியிலிருந்து இந்த சனி கிரகம் தான் அதிக தூரத்தில் இருக்குது. அப்போ இந்த சூரியனிலிருந்து அது அதிக தூரத்தில் இருக்கிறனால இந்த சூரியனை சுற்றி வருவதற்கு இது அதிக நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. 30 வருட காலம் ஒரு சுற்று முடித்து ஒரு ராசிக்கு வரும். இப்போ இன்றைக்கி வந்து மீன ராசியில் இந்த சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா இன்னொரு 30 வருஷ காலகட்டம் கழித்து தான் அந்த இடத்துக்கு வருவார். அதனால் அனுபவங்களை கொடுப்பார். அதாவது ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை இதுதான், இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் கெட்டவர்கள், உற்றார் யார், உறவினர் யார், நண்பர் யார், எதிரி யார், இதெல்லாம் வந்து நமக்கு உணர்த்தக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். அதாவது நம்மை சுத்தமாக இந்த தேகத்தை சுத்தப்படுத்தி ஒரு நல்ல மனிதனாக, அதாவது புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய ஒரு
மனிதனாக நம்மை ஆக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். சனி பகவானுடைய ஆசி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.